இப்போ ஒரு பொருள பத்தி நம்ம பேசும்பொழுது, அது தள்ளாடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்ட்ரெய்ட்டா நிக்காம தள்ளாடிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத வாபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டேபிள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அது வந்து டேபிள் வந்து தள்ளாடுது அப்படின்னு சொல்லும்பொழுது, டேபிள் வந்து வாப்லிங்கா இருக்கு. ஸோ வாபிள் ஆகுது அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு பெர்சன பத்தி அவங்க தள்ளாடி நடக்குறாங்க. அந்த குடிச்சிட்டுலாம் தள்ளாடி நடந்து வருவாங்க பாருங்க. இல்ல தூக்க கலக்கத்துல வர்றப்போ தள்ளாடி வருவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் தள்ளாடி நடந்து வராங்க அப்படின்னா, அவங்கள ஸ்டாகர் அப்படின்னு சொல்லலாம். கோழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பெர்சன வந்து இவங்க ஒரு கோழைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கோழை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல கவர்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹி இஸ் அ கவர்ட். அவன் ஒரு கோழை அப்படியெல்லாம் கூட சொல்லுவோம். தடுமாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்ம தடுமாறி கீழ விழுவோம். ஸோ அந்த மாரி தடுமாறுறத வந்து நம்ம ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டம்பிள், ட்ரிப்பிங் இதெல்லாம் வந்து தடுமாறுறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு செயல வந்து இதுக்கப்புறம் இயங்காம அத நிறுத்துறாங்க இல்லையா? ஸ்டாப் பண்றாங்க இல்லையா? அதுதான் வந்து நம்ம டெர்மினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மினேட் அப்படின்னா ஸ்டாப் பண்றது.